அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. நாம இப்போ குரானினுடைய தஜ்வீத் கிளாஸ்ல இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஆரம்பத்துல ஒரு குரான் கிளாஸை முடிச்சுட்டு இப்போ அந்த குரானை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக தஜ்வீத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ், ஒரு பகுதியாக இருக்குது குரான்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்த, அந்த தஜ்வீதினுடைய கிளாஸை நாம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படித்தரங்கள் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் படித்தரமா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். கரெக்டா சொல்லணும்னு சொன்னா கடந்த பாடத்தோட 3 சட்டங்கள் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 4வது சட்டத்தை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு 4வது சட்டத்துடைய பெயர் என்ன? இத்காம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். சரிங்களா? அந்த 3 சட்டத்தை பெயரையும் ஒரு தாட்டி ஞாபகப்படுத்திடுவோம். முதலாவது 6 எழுத்து என்னது? இல்ஹார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை வெளிப்படுத்தி ஓதணும். 2வது சட்டம் என்ன பார்த்திருந்தோம்? இஹ்ஃபா அப்படிங்கிறது ஒண்ணு. அதுல மூக்கில் மறைத்து ஓதுவது அப்படின்னு சொல்லி அது 15 எழுத்துக்களை சேர்த்திருந்தோம். சரிங்களா? 3வது சட்டமா இக்லாப் அப்படின்னு ஒரு எழுத்தை புரட்டி ஓதுவது அப்படின்னு சொல்லியும் 3வது சட்டத்தை பார்த்திருந்தோம். அது ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான். மொத்தம் அந்த 6 15 இங்கிட்டு 1 டோட்டலா 22 லெட்டரு இதோட முடிஞ்சிருக்கு. கரெக்டா? அரபிக்ல டோட்டலா எத்தனை எழுத்து? 28 எழுத்து இருக்குது. சரியா? இந்த 28 லெட்டர்ல நாம 22 லெட்டர் முடிஞ்சிருக்கு. அப்ப அந்த 3 பகுதியில 3 பாடங்கள்ல 22 லெட்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ பேலன்ஸா இருக்கிறது 6 லெட்டர். இந்த 6 லெட்டருக்கு தான் இந்த ஒரு சட்டம் இத்காம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இந்த 6 லெட்டர் என்னென்ன, இத்காமுடைய சட்டங்கள் என்ன அப்படிங்கிற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இத்காம் இன்னைக்கு பார்க்க போற இந்த இத்காமுடைய பாடத்தினுடைய சில சட்டங்கள் என்ன அப்படிங்கிறது எப்பயும் போல நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இத்காம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்துடன் சேர்த்து ஓதுவது, அவ்வளவுதான். சரிங்களா? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்துடன் சேர்த்து ஓதுவதற்கு இத்காம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இத்காம் அப்படிங்கிற வகை ஆரம்பத்துல ஒரு முறை சொல்லியிருப்பேன். இது 2 வகையா பிரியும். இத்காம் பில்குன்னா, இத்காம் பிலாகுன்னா. சரிங்களா? டோட்டலா இது 6 லெட்டர். 6ல 4 ஒரு வகையும் 2 ஒரு வகையும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த டோட்டலா 6 லெட்டரை எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு சொன்னா எர்மலூன, அரபிக்ல எர்மலூன அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த எர்மலூனல்ல ஒவ்வொரு வார்த்தையும் இதில் உள்ள சட்டத்தினுடைய ஒவ்வொரு எழுத்தாக கணக்கிடப்படும். சரிங்களா? எர்மலூனன்னு சொன்னா யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். இந்த 6 லெட்டர் எர்மலூன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நமக்கு. இந்த இத்காம் அப்படின்னு சொன்னா எர்மலூனன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அந்த வார்த்தையை நம்ம மனசுக்குள்ள தானா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா நம்ம தனி செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு லெட்டரா மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். இந்த எர்மலூனன்னு சொல்லி வாசிச்சிட்டோம்னு சொன்னா ரொம்ப ஈஸியா போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்மலூன, இந்த எர்மலூனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டரும், இந்த 6 லெட்டரும் தான் இத்காம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டத்திற்குரிய எழுத்துக்கள். சரிங்களா? சரி, அதுல நாம 2 வகையா பிரிச்சிருக்கிறோம். அந்த 6 எழுத்தை 2 வகையா பிரிச்சிருக்கிறோம். முதலாவது வகை இத்காம் பில் குன்னா. சரிங்களா? இத்காம் பில் குன்னா. இதுக்கு 4 லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க. இத்காம் பில் குன்னாவுக்கு 4 லெட்டர். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா யௌமின், யா, வாவ், மீன், நூன், யௌமின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். அங்க எர்மலூன டோட்டல் லெட்டர், அதுல இருந்து வகைப்படுத்தி வந்த 4 லெட்டருக்கு யௌமின், யா, வாவ், மீம், நூன். சரிங்களா? இது ஒரு வகை. அப்போ இந்த லெட்டரை நம்ம மனசுல பதிய வச்சுட்டு இது ஒரு கேட்டகரி. அடுத்து பிலாகுன்னா அப்படின்னு சொல்லி இத்காம் பில்குன்னா முடிஞ்சிருச்சு. இத்காம் பிலாகுன்னா 2வது வகை. இதுக்கு மீதமுள்ள எழுத்துக்கள் என்னதற்கு? லாம், ரா. இது 2 லெட்டர் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ இந்த 2 லெட்டரையும் நம்ம இதுக்கே கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ 6 லெட்டர் வந்திருக்குது. 6 நம்ம 2 வகையா பிரிச்சு முதலாவது வகைக்கு 4 லெட்டரும் 2வது வகைக்கு 2 லெட்டரும் நம்ம கொடுத்துருக்குறோம். முடிஞ்சா?
இது என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிற முறைகளை சும்மா ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சட்டம் எப்பயும் போலதான் நம்ம முன்னால ஒரு 3 சட்டம் படிச்சிருந்தோம். அதுக்கு எப்படி படிச்சிருந்தோம்? நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இதுகாம் பில்குன்னாவுடைய 4 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த பில்குன்னா எழுத்துடன் இணைத்து ஓத வேண்டும். சரிங்களா? இதுதான் சட்டமே. கேட்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நம்ம படிச்சுட்டோம், அதாவது எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம்னு சொன்னா கிதாப்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வாங்க கிதாப்ல பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த சட்டங்களை நீங்க நல்லா பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? பாடத்துடைய தலைப்பு இதுகாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த இதுகாமுடைய விவரம். இதுகாம்னா என்ன? ஒரு எழுத்தை மற்றொரு எழுத்துடன் சேர்த்து சொல்லப்படும். இதுக்கு எர்மலூன அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இதுல எத்தனை எழுத்து இருக்குது? எர்மலூன, எர்மலூன அப்படிங்கிற இந்த வார்த்தையில தான் இந்த பாடமே அடங்கி இருக்கு. இதை தனித்தனியா பிரிச்சு எழுதியிருக்கிறாங்க. இதை பாருங்க, அப்படியே இதுதான் பிரிஞ்சு இங்க வந்திருக்குது. யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். எர்மலூன அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் இதனுடைய எழுத்துக்கள். மொத்தம் 6 எழுத்து. சரிங்களா? இந்த 6 எழுத்து 2 வகையா பிரிஞ்சிருக்கும். 1, 2. இதுகாம் பில்குன்னா, இதுகாம் பிலாகுன்னா. சரிங்களா? இப்போ இந்த இதுகாம் பில்குன்னாவுக்கு எத்தனை எழுத்து அப்படின்னு கேட்டா, இந்த இதுகாம் பில்குன்னாவுக்கு மொத்தம் 4 லெட்ரு. இது யௌமின், யா, யா, வாவ், மீம், நூன். யௌமின் அப்படிங்கிற இந்த 4 லெட்ரு. சரிங்களா? இந்த 6 லெட்ரு 2 வகையா பிரியுது. முதலாவது வகை யௌமின், 4 லெட்ரு. புரிஞ்சுச்சா? இந்த 4 லெட்டரையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 4 லெட்டருடைய சட்டத்தை இப்ப பார்ப்போம். சரிங்களா? எப்பயும் போல நான் சொல்றதுதான் சட்டம். என்ன? கடந்த ஒரு 3 படத்திலையும் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? ஒரே மாதிரிதான் சில வார்த்தையினுடைய தலைப்புகளையும் அதனுடைய எழுத்துக்களையும் தான் மாத்திருப்போம். அதே மாதிரிதான் இப்பையும் நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இதுகாம் பில்குன்னாவுடைய 4 எழுத்துக்களில் ஒன்று வந்தால் இதுகாம் செய்யப்படும். புரிஞ்சுதா? இதுகாம் செய்யப்படும் அப்படின்னா சேர்த்து ஓதப்படும், சேர்த்து வாசிக்கப்படும். சரிங்களா? நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இதுகாம் பில்குன்னாவின் 4 எழுத்துக்களில் ஒன்று வந்தால் இதுகாம் செய்யப்படும், அதாவது சேர்த்து வாசிக்கப்படும். சரிங்களா? அடுத்து இப்போ ஒரு இது வேணாம், இது விட்டுருங்க. நான் உதாரணம் மூலியமா உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். சரிங்களா? இதை நல்லா கவனிங்க. இப்போ மண் யக்கூலு அப்படிங்கிறது இங்க இருக்குது. கரெக்டா? மண் யக்கூலு இதுதான் எழுத்து. இப்போ இந்த மண் யக்கூலுவை என்ன பண்ணணும்? நூனே சாக்கின், சுக்குன் பெற்ற ஒரு நூன் இருக்குது. அதுக்கு அடுத்த எழுத்து யா இருக்கு. யா எதோட எழுத்து? யௌமின் அப்படிங்கிற முன்னாடி படிச்சிருந்தோமா? அந்த 4 வார்த்தையில முதலாவது எழுத்து. சரிங்களா? யாங்கிறது வந்திருக்குதா? யா வந்துருச்சு. சோ யா வந்ததுனால இது என்னுடைய சட்டம்? இதுகாம் பில்குன்னாவுடைய சட்டம் அப்படின்னு மாற்றப்பட்டுருச்சு. இதை வந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? அப்போ இதை என்ன செய்யணும்னா, மண் யக்கூலு இருக்கிறத இந்த சுக்குன் நூன் பெற்ற நூனை இதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடணும். சரிங்களா? கட் பண்ணிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி வேற ஒரு மெத்தட்ல சொல்லியிருக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிருங்க. இந்த மீமை இந்த யாவுடன் இணைக்கணும். சரிங்களா? மீம் யா ஜபர் மை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதை கட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு இந்த மீமை இந்த யாவுடன் இணைக்கணும். சரிங்களா? மீம் யா ஜபர் மை. சரிங்களா? செகண்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப்பு இதுக்கு உன்னா செய்யணும். சரிங்களா? உன்னா அப்படின்னு சொன்னா மூக்கில் மறைத்து ஓதுவது. மூக்கில் மறைத்து ஓதுவது, அதுக்கு பேரு தான் உன்னா. 3 ஸ்டெப்பு தான் இதனுடைய சட்டத்திற்கு. இப்போ ஓதி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் உன்னா செய்யாம ஓதுறேன். மை யக்கூலு அப்படிங்கிறது உன்னா செய்யாம வெறும் சேர்த்து மட்டும் ஓதி இருக்கிறேன். இப்போ தேர்ட் ஸ்டெப்பு உன்னாவோட, அதாவது மூக்கில் மறைத்து ஓதணும் அப்படின்னு சொன்னோம்ல, அதை அமல்படுத்தி இப்போ ஓதி காட்டுறேன். மை யக்கூலு.
மை யகூலு, புரியுதா? மை யகூலு அப்படிங்கிறதுக்கும் மை யகூலு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது எதனுடைய பாடத்தினுடைய மாதிரி இருக்குது? இஹ்ஃபாவுடைய பாடம் மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இஹ்ஃபாவுக்கும் மூக்கில் மறைத்து தான் ஓதணும். இதுக்கும் என்ன செஞ்சிருக்கோம்? மை யகூலு அப்படின்னு மூக்கில் மறைச்சு தான் ஓதுவோம். சரிங்களா? இந்த உதாரணத்தை பாருங்க, இது ஒண்ணுதான், சேம். அப்புறம் இந்த உதாரணத்தை பாருங்க, இது வந்து தன்வீன் வந்திருக்குது, ஹைரன் யரஹு அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஹைரன் தன்வீன் வந்துட்டா நம்ம என்ன செய்யணும்? அடுத்த எழுத்தை தான் பார்க்கணும். சரிங்களா? அடுத்த எழுத்து இங்க அலிஃபு வந்திருக்குது, இதை ஒண்ணு சொல்லணும். சரிங்களா? இது என்னன்னு சொன்னா அலிஃப் வாவ் யா, இந்த மாதிரி மூன்று லெட்டரும் இடையில அரபிக்ல அடிக்கடி குறுக்கால வரும். சரிங்களா? இந்த மாதிரி குறுக்கால வந்துச்சுன்னு சொன்னா இதை மேக்சிமம் எந்த ஒரு கணக்குலையும் சேர்க்கக்கூடாது. காரணம் ஏன்னு சொன்னா இதுக்கு ஜபர் இருக்காது, ஜேரு பேஷ் எதுவுமே இருக்காது. இடையில சும்மா வந்துச்சுன்னு சொன்னா இதை அப்படியே விட்டுருங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? நூனே சாக்கினுள்ள தன்வீனுக்கு பின்னால் இந்த இதுகாமுடைய எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இது அலிஃப் வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டுற வேணாம். அலிஃப் வாவ் யா இது பெரும்பாலான நேரங்கள்ல அரபிக்ல இடையில வரும். அது வேற ஒரு சப்ஜெக்ட். சரிங்களா? அது தெரிய அவசியம் இல்லை. நீங்க என்ன விளங்கிக்கணும்னு சொன்னா இந்த அலிஃபுக்கு ஏதாச்சும் ஒரு ஹரக்கத்து இருந்துச்சு, ஜபரு ஜேரு பேஷு தோசபரு தோசர் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அதை கணக்குல சேர்க்கலாம். எப்போ இடையில எந்த ஒரு ஹரக்கத்துமே இல்லாம அலிஃபோ அல்லது வாவோ அல்லது யாவோ வந்துச்சுன்னா கணக்குலே சேர்த்துக்க வேணாம். சரிங்களா? அப்போ தன்வீனுக்கு அடுத்த எழுத்து அப்படின்னு சொன்னா அலிஃபுன்னு சொல்லிடாதீங்க, யா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இந்த அலிஃபுக்கு அடுத்த எழுத்து யா இருக்குது. அப்போ யா எதோட எழுத்து? இதுகாம் பில்குன்னாவுடைய எழுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நாம என்ன செய்யணும்? நூன் இருந்தா நூன், வெளிப்படையாக நூன் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம இதை விட்டுருவோம். இப்போ இந்த ராவை இந்த யாவுடன் இணைக்கணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. சரிங்களா? ராவை யாவுடன் இணைக்கணும். ரா யா ஜபரு, இதுல ஒரு சுக்குன் பெற்ற நூன் இருக்கும். தன்வீன் அப்படின்னு சொன்னா தோசபர் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு மறைமுகமா உள்ள ஒரு நூன் வச்சிருப்போம். ஆனா அதை நம்ம சேர்க்கக்கூடாது. ஹைரன் அப்படின்னு சொல்லாம இந்த ராவை இந்த யாவுடன் இணைக்கணும். ஹை ரை. சரிங்களா? ஹை ரை யரஹு. இப்போ இதுல மூணாவது ஸ்டெப்பை அமல்படுத்தணும். என்ன செய்யணும்? உன்னா செய்யணும். உன்னானா மூக்கில் மறைத்து ஓதணும். 3 ஸ்டெப்பையும் நம்ம அமல்படுத்திட்டோம். ஹை ரை யரஹு இதுதான் மூக்கில் மறைத்து ஓதுறது. மூக்கில் மறைக்காம ஓதுறதுன்னா ஹை ரை யரஹு அப்படின்னு ஓதணும். இப்போ மூக்கில் மறைச்சு ஓதி காட்டுறேன். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு மாத்தி திருப்பி ஓதி காட்டுறேன். மூக்கில் மறைச்சு இப்போ ஓதி காட்டுறேன். ஹை ரை யரஹு. புரிஞ்சுதா? 3 ஸ்டெப்பு தான். தன்வீனா இருந்துச்சுன்னு சொன்னா 2 ஸ்டெப்பு தான் உங்களுக்கு ஈஸி. ரா யா, ராவை ஃபர்ஸ்ட் யாவுடன் இணைக்கணும். நெக்ஸ்ட் இதை மூக்கில் மறைக்கணும். அதுவே நூனே சாக்கினா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த நூனை கட் பண்றது ஃபர்ஸ்ட் வேலை. அப்புறம் மீமையும் யாவையும் சேர்க்கறது 2வது ஸ்டெப்பு. இந்த எழுத்துல உன்னா செய்யறது 3வது ஸ்டெப்பு. அடுத்த உதாரணம் பாருங்க. நூனே சாக்கினுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. நூனே சாக்கின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன சொல்லிடணும்? இதை நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டோம்னா மீமையும் வாவையும் ஒன்னா சேர்க்க போறோம். மீம் வாவ் ஜேரு மிவ். சரிங்களா? மிவ் மிவ் வாலின் அப்படின்னு இருக்குது. மிவ் வாலின். சரிங்களா? இப்போ இதை நம்ம உன்னா செய்ய போறோம். மிவ் வாலின் மிவ் வாலின். புரிஞ்சுதா? மிவ் வாலின் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இதனுடைய சட்டமே. இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகுமே வரும். இப்போ இதுல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லணும்னு சொன்னா, பொதுவாகவே குரான்ல சத்து பெற்றுக்குன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி சுக்குன் பெற்றாலும் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அதை விட்டு தான் ஓதுவோம். குரான்ல என்னது? சத்து எழுதியிருப்பாங்க. சத்து வந்துட்டாலே உங்களுக்கு என்ன செய்யணும்? இங்க இருந்து இங்க ஜாயிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்டம்ஸ் மாதிரி தான் இவங்களே கொடுத்துருப்பாங்க, ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால உங்களுக்கு இந்த பாடம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். இங்க சுக்குன் இருக்கு, அடுத்தது சத்து இருக்குன்னு சொன்னா நம்ம இந்த சுக்குனை விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா சத்துல தான் ஜாயின் பண்ணுவோம். இது நம்ம அலிஃப் பாத்தால இருந்தே இப்படிதான் ஓதிட்டு வருவோம். சரிங்களா? இது ஒரு டிப்ஸ் மாதிரி.
தெரிஞ்சுக்கிறதுக்கு சொன்னேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹுசுவன் வலஇபா, ஹுசுவன் வலஇபா. சரிங்களா? இப்போ இங்க தன்வீன் வந்திருக்குது. இந்த தன்வீன் வந்துட்டா நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த வாவையும் ஒன்னா சேர்க்க போறோம். வாவ் என்னுடைய எழுத்து? இதுகாம் பில்குன்னாவுடைய எழுத்து வாவ். அப்போ உசுவவ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ மூணாவது ஸ்டெப் என்ன? இதை ஒன்னா செய்யணும். ஒன்னா செய்வோமா? ஹுசுவவ் வலஇபா, ஹுசுவவ் வலஇபா. அவ்வளவுதான். அப்படிங்கிறது தான் மூக்கில் மறைச்சு ஓதுறது. அடுத்த உதாரணம் பாருங்க, யௌமின், மீமுடைய சட்டம். மீம் நூன் ஜேரு மின், மாலின், மின் மாலின் அப்படிதான் இருக்குது. இப்போ இந்த நூனை கட் பண்ணிடுறோம் முதலாவதா. அடுத்து மீமை சேர்க்கிறோம், மிம். சரிங்களா? அடுத்து இதை ஒன்னா செய்ய போறோம், மிம் மாலின், மிம் மாலின். அவ்வளவுதான். 3 சட்டத்தை அமல்படுத்துறோம். முடிஞ்சு. அடுத்ததா மின் நஃப்இஹி, மின் நஃப்இஹி. 2 ஹரக்கத் இருக்கு. நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்குவோம். மின் நஃப்இஹி. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நூனை கட் பண்ணிட்டு மீமையும் நூனையும் ஒன்னா சேர்க்கிறோம். மீம் நூன் ஜேரு மின். இங்கேயும் நூனு தான் இருக்குது ஆக்சுவலி. நம்ம ஆனா சட்டப்படி என்ன, இந்த நூனை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். சரிங்களா? மின் சேர்த்துட்டு மின் நஃப்இஹி அப்படிங்கிற வார்த்தைய இதுல 3வது சட்டத்தை உன்னாவை அமல்படுத்த போறோம். மின் நஃப்இஹி, மின் நஃப்இஹி. இத மின் அப்படின்னு அழுத்தாம மின் நஃப்இஹி அப்படின்னு மூக்குனால மறைச்சு ஓதி பழகுங்க. சரிங்களா? அடுத்து சுல்தானன் நசீரா, சாரி, அடுத்து பாருங்க, சுல்தானன் நசீரா, சுல்தானன் நசீரா அப்படின்னு இருக்குது. இதுல என்ன எங்க இருக்குது? நூனுக்கு தன்வீன் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு நூன் வந்திருக்குது. சரிங்களா? அப்போ இந்த நூனையும் நம்ம ஜாயின் பண்ணணும். நூன் ஜபரு நன். சரிங்களா? ஜாயின் பண்ணிட்டோம். 3வது இதுவா நம்ம ஒன்னா செய்ய போறோம். நன் அப்படிங்கிறத நம் நசீரா, சுல்தானன் நசீரா, நன் அப்படின்னு. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த நூனை சேர்க்கும் போது அழுத்துற மாதிரி தான் நமக்கு வாயில வரும். சரிங்களா? சுல்தானன் நசீரா அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்ற மாதிரி தான் நமக்குள்ள வாய்க்குள்ள மேபி அதிகமா வந்திருக்கும். ஆனா அழுத்தக்கூடாது, ஒன்னா செய்யணும், மூக்கில் மறைக்கணும். சுல்தானன் நசீரா. கொஞ்சம் 2க்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோல எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரிங்களா? ஆனா கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு இதுக்கும் நம்ம அழுத்தக்கூடாது, மூக்கில மறைச்சு என்ன செய்யணும்? அதை ஒன்னா செய்யணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் நூனை கட் பண்ணணும். செகண்ட் இந்த மீமை இதுகாமுடைய எழுத்துடன் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை ஒன்னா செய்யணும், மூக்கில மறைக்கணும். அவ்வளவுதான் இதனுடைய பாடம். சரிங்களா? இப்போ இதுகாம் பிலுகுன்னா அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் 2வது வகை இதுகாம் பிலாகுன்னா. இதுகாம் பிலாகுன்னா. இப்போ இதுகாம் பிலாகுன்னாவை பாருங்க. லாம் ரா, ரிமெம்பருக்கு சொல்றேன். யா ரா மீம் லாம் வாவ் நூன் எருமலூன அப்படின்னு பார்த்தோமா? அதுல யௌமின் அப்படிங்கிற 4 லெட்டர் 4 வார்த்தைய 4 எழுத்தை நம்ம பிரிச்சிருந்தோம். மீதம் இருக்கிற இந்த ரா லாம், இந்த 2 லெட்டர் தான் மீதம் இருக்குது. இப்போ இந்த 2 லெட்டரையும் 2வது வகையில லாம் ரா அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கும் அதே மாதிரிதான், ஒரே ஒரு சட்டம் மட்டும் குறையும். இதுக்கு 3 ஸ்டெப்பு பார்த்தோமா? 1வது இந்த நூனை கட் பண்ணணும், 2வது இதையும் சேர்க்கணும், 3வது இதுகாம் செய்யணும், அதாவது மூக்கில மறைக்கணும் அப்படின்னு 3 ஸ்டெப்பு இந்த ஃபர்ஸ்ட் வகைக்கு பார்த்திருந்தோம். சரிங்களா?
இதுல மூணாவது ஸ்டெப்பை மட்டும் கட் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கு பேரு இதுகாம் பிலா குன்னா. இந்த ரெண்டாவது வகை முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? இந்த மூணாவது வகை, இதுக்கு கொடுத்த மூணாவது உண்ணா அப்படின்னு படுத்தமா மூக்குல மறைக்கிறது, இதை மட்டும் கட் பண்ணிட்டா இது பிலா குன்னாவா மாறிடும். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். இதுக்கும் ஒரு தாட்டி ஒன்று சொல்லிடுறேன். நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இதுகாம் பிலா குன்னாவுடைய 2 எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒன்று வந்தால் அதை சேர்த்து மட்டும் ஓதணும், ஒன்னா செய்யக்கூடாது. அவ்வளவுதான் சட்டமே. உதாரணத்தை பார்த்துருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க? லாமுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆமா, லாம். சரிங்களா? மின் லதுன்க, மின் லதுன்க அசல். இப்போ அமல்படுத்துறோம். நூனே சாக்கினுக்கு அப்புறம் லாம், பிலா குன்னாவுடைய எழுத்து, இதுகாம் பிலா குன்னாவுடைய எழுத்து வந்திருக்குது. அப்போ இந்த நூனை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த மீமை இந்த லாமோட சேர்க்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பு மில், மீம் லாம் ஜேரு மில் லதுன்க. இதுல மூணாவது ஸ்டெப்பை கொண்டு வரக்கூடாது. மில் அப்படின்னு கொண்டு வந்துடாதே, தப்பாயிரும். சரிங்களா? என்ன சரியா? 2 ஸ்டெப்பை மட்டும்தான் இதுக்கு அமல்படுத்தணும். ஃபர்ஸ்ட் இந்த நூனை கட் பண்ணணும், ரெண்டாவது சேர்க்கணும். மில் லதுன்க. அவ்வளவுதான். அழுத்துறதோ மூக்கில மறைச்சு ராகத்துக்காண்டி ஓதுறதோ இங்க கூடாது. நெக்ஸ்ட் அடுத்த உதாரணத்தை பாருங்க. ஹுதல்லில் முத்தகீன். ஹுதன் லில், ஹுதன் தான் இருக்குது, இங்க தன்வீன் தான் இருக்குது. அப்போ இந்த தன்வீனுக்கு அப்புறம் நான் சொன்னேல, அங்க ஒரு சொன்னேல அலிஃப் வந்திருக்குது, அலிஃப் வந்துச்சு அப்படின்னு சொல்லி, இங்க யா வந்திருக்கு பாருங்க. கவனிச்சீங்களா? இந்த தன்வீனுக்கு அடுத்த எழுத்து யா வந்திருக்குது. அலிஃபு வாவு யா 3 லெட்டரும் அரபிக்ல இடையில வரும்னு சொல்லியிருந்தேன். இங்க யாங்கிற லெட்ரு இடையில வந்திருக்குது. இந்த யாவுக்கு என்ன இருக்குது? ஜபர் இருக்குதா? இல்ல. ஜேர் இருக்குதா? இல்ல. பேஷு தோ ஜபரு தோ ஜேரு எதுவுமே இல்லை. அதனால இந்த யாங்கிறது சும்மா தான் இருக்கு. சரிங்களா? இது தன்வீனுக்கு பின்னாலதான் வந்திருக்குது. ஸோ இது யா என்னது கணக்குல எடுக்கணும் அப்படின்லாம் நினைச்சிட வேணாம். இது யாங்கிறது சும்மா தான் இருக்குது. சரிங்களா? நம்ம யாவுக்கு அடுத்த எழுத்தை பார்த்துருவோம். அடுத்த எழுத்து லாம் இருக்குது. லாமுங்கிறது அந்த லாம் ரா 2 எழுத்து தான். அந்த ரா லாம் பிலா குன்னாவுடைய எழுத்து. இப்போ இந்த தாலையும் லாமையும் ஒன்னா சேர்க்க போறோம். ஹுதல். சரிங்களா? ஹு தால் லாம் ஜபர் தல், ஹுதல். சரிங்களா? ஹுதல்லில் முத்தகீன், ஹுதல்லில் முத்தகீன். அவ்வளவுதான். இதை மூணாவது ஸ்டெப்பா நம்ம ஒன்னா செய்யக்கூடாது, வெறும் சேர்த்து மட்டும்தான் ஓத போறோம். இது வெறும் ஈஸியான ஒண்ணுதான். என்ன இருக்குதோ அதை அப்படியே ஓதிடுறோம். அடுத்த உதாரணத்தை பாருங்க. நூனே சாக்கின் மின் மின் ரப்பிக்க அப்படின்னு இருக்குது. இது ராவுக்குரிய உதாரணம். நூனே சாக்கினுக்கு அப்புறம் ரா இருக்கு. அப்போ இதுகாம் பிலா உன்னா. சரிங்களா? இப்போ இந்த மின் ரப்பிக்கவை நூனை கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நூனை கட் பண்றோம். ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த ராவுடன் இணைக்கணும். மீம் ரா ஜேரு மிர். சரிங்களா? மிர் ரப்பிக்க, மிர் ரப்பிக்க. இதுக்கு 2 ஸ்டெப்பு மட்டும்தான் இந்த சட்டத்துக்கு. சரிங்களா? மிர் ரப்பிக்க. அவ்வளவுதான். அடுத்து உதாரணம் கஃபூருன் ரஹீமுன். சரிங்களா? கஃபூருன் இருக்கு. சரிங்களா? இந்த கஃபூருன் அப்படிங்கிற தன்வீனுக்கு அப்புறம் ரா வந்திருக்குது. ராவை இதுகாம் பிலா உன்னாவுடைய எழுத்து. ஸோ இத ராவை ராவுடன் இணைச்சு ஓதணும். அவ்வளவுதான். ரா ரா பேசு ருர், கஃபூருர் ரஹீமுன், கஃபூருர் ரஹீம். அவ்வளவுதான், முடிஞ்சு. சரிங்களா? இதான் உதாரணம். இந்த பாடம் இதோட முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு சின்ன குறிப்பு மாதிரி போட்டிருக்கிறாங்க. என்ன விஷயம்னு சொன்னா, இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லா 2 வேர்டு இருக்கும். சரிங்களா? இதுல 2 வேர்டு, இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு, இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை. ஆனா இது ஒரே வார்த்தையில இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ இத சட்டம் செல்லாது, இந்த சட்டம் அமல்படுத்தப்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரே வார்த்தை அப்படின்னு சொன்னா குரான்ல மொத்தம் இந்த 4 வார்த்தை தான். இந்த 4 வார்த்தையில மட்டும்தான் இந்த சட்டமே இருக்குது. ஸோ அந்த 4 வார்த்தையும் எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை துன்யா, தால்
நூன் வந்திருக்கு, நூனுக்கு அப்புறம் யா. அப்போ இது வந்து துய்யா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் இப்படி போட்டிருக்கிறாங்க. ஒரே வார்த்தையில இந்த 2 சட்டமும் எர்மலூன பில்குன்னா பிலாகுன்னா எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஒரே வார்த்தையில அடங்கிருச்சுன்னா அது செல்லாது, சட்டம் செல்லுபடி ஆகாது. அப்போ அதுதான் சொல்றாங்க. நூனை சாக்கினுக்கு அப்புறம் இங்க யா வந்திருக்குது. இதை வந்து உண்ணாவோ சேர்க்கவோ கூடாது. துன்யாவை துன்யான் தான் சொல்லணும். அடுத்து 2வது வார்த்தை புன்யான். இங்க நூனை சாக்கினுக்கு அப்புறம் இதுக்கும் யா வந்திருக்குது. அப்போ யா வந்துட்டா என்ன செய்யணும்? நம்ம வந்து இதையும் ஒன்று சேர்த்துட்டு அதை ஒன்றா செஞ்சு ஓதணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இதுவும் ஒரே வார்த்தை தான். சரிங்களா? புன் யான் இது ஒரே வார்த்தை. இதுக்கும் நம்ம என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் ஓதணும். அதே மாதிரி தான் இதுக்கும் கின்வான் நூனை சாக்கினுக்கு அப்புறம் வாவ் வந்திருக்குது. அப்போது நூனை கட் பண்ணணும்னு கேட்டால் அப்படின்னா எதுவுமே கூடாது. இது எல்லாமே கின்வான் என்ன இருக்குதோ அதை தான் ஓதணும். அடுத்து சின்வான் நூனை சிங்கம் வாவ். சரிங்களா? இது எல்லாமே ஒண்ணுதான். அதாவது என்ன சொல்றாங்க, ஒரே வார்த்தையில இந்த ஒரு சட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நாம இந்த சட்டத்தை அமல்படுத்த கூடாது அப்படிங்கிறது தான் விவரம். இன்ஷா அல்லாஹ் இது வந்து வேற நம்ம ஏற்கனவே பாடம் பார்த்து முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து தஜ்வீதுல 4 சட்டங்கள் பார்த்துருக்குறோம். சரிங்களா? தஜ்வீதுல 4 மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை, நிறைய இருக்குது. ஆனா முக்கியமானது இந்த 4 பாடங்கள் தான். இந்த 4ஐயும் நல்லா தெளிவா கரெக்டா அக்யூரேட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா ராகமா அழகா ஓத முடியும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இனி வர பாடங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான பாடங்கள்லாம் இனி அப்படிலாம் வராது. இதுவே ரொம்ப ஈஸி தான். இதுக்கும் மேல ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 சட்டங்கள் நல்லா விளங்கிக்கோங்க. இல்கார், இஃபா, இத்காம், இக்லாப். இக்லாப், இத்காம் இந்த 4 சட்டங்களை நம்ம இப்போ முடிச்சிருக்கிறோம். இதை தெளிவா பார்த்துக்கிட்டா தஜ்வீதுல ஒரு அங்கம் மாதிரி. சரிங்களா? இதை வச்சு நல்ல அழகான முறையில ஓத பழகலாம். குரான்ல எப்படி சட்டம் இருக்குதோ அதை நம்ம அமல்படுத்தலாம். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் இந்த வீடியோவும் சரி ரொம்ப அதிகமான ஒரு நேரம் எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா கரெக்டான முறையில பாடம் பார்த்து முடிச்சிருங்க. அடுத்தடுத்த பாடங்கள்ல எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கமா விஷயங்களை எடுத்து சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோக்களை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்ற ஓத தெரியாத ஓத ஆர்வம் இல்ல பொதுவா எல்லாருக்கும் அனுப்புங்க. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நான் நம்புறேன் கண்டிப்பா. அப்புறம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம போடுறது அப்டேட்ல உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், நோட்டிபிகேஷனாகவும் வரும். சரிங்களா? எனவே அல்ஹம்துலில்லாஹ் இதனுடைய பாடத்தினுடைய விளக்கங்கள் எல்லாமே அல்லாஹ் ஒரு பிரயோஜனத்தையும் ஒரு ஞானத்தையும் எல்லாருக்கும் தந்தருள் புரியணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.